ஒரு அம்மா, அவருக்கு ஒரு பையன், அவன் வெளியூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருந்த பையன் அந்த வயசான அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதினான். அந்த கடிதம் வந்துச்சு. இந்த அம்மாவுக்கு கடிதத்தில் என்ன இருக்குன்னு படிக்க தெரியல. யாராவது அந்த வழியில் போனால் கூப்பிட்டு படிக்க சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு, காத்து இருந்தது. ஒரு இராணுவ அதிகாரி அந்த சைடு போனார். அவரை கூப்பிட்டு, ஐயா இந்த லெட்டரை படிங்க, ஏன் பையன் எழுதியிருக்கானுச்சு. அவர் லெட்டரை வாங்கி பார்த்து ஒரு 10 செகண்ட்ல தார தாரையா கண்கள்ல இருந்து கண்ணீர். இந்த அம்மாவுக்கு நெஞ்சு பதறிடுச்சு. ஐயா என்னாச்சு, என் பையனுக்கு என்னாச்சுன்னு அவரால் அடக்க முடியல. கதறி கதறி அழறாரு. என் பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்குன்னு அந்த அம்மா கதறி கதறி அழுதுச்சு. அந்த வழியா ஒரு வியாபாரி போனார். இந்த 2 பேர் அழுகிறத பார்த்துட்டு சாமான்லாம் இறக்கி வச்சுட்டு வண்டியை ஸ்டாண்டு போட்டுவிட்டு அவரு ஓன்னு அழுதார். 3 பேர் அழுதுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஒரு பெரியவர் போனார். ஏயா எல்லாம் அழறீங்க, என்னையா காரணம்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த வியாபாரி பதில் சொன்னார், இல்லைங்கய்யா நான் வந்துட்டு இருந்தேன், இவங்க 2 பேரும் அழுதுட்டு இருந்தாங்க, அதை பார்த்தோன்னே அந்த சோகம் என்னை தாக்கிருச்சு. போன வருஷம் மண்ணில் செஞ்ச பானையெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தேன், ஒரு ஆக்சிடெண்ட்டில் எல்லா பொருளும் உடஞ்சி போச்சு. ஒரு வருஷம் என் வாழ்க்கையை ரொம்ப திண்டாட்டமாக போச்சு. இவங்க அழுதோன்னே எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சு, அதை நினச்சி அழுதேன்னு நானும். உடனே அந்த அம்மாட்ட கேட்டாங்களா, நீ ஏமா அழறேன்னு கேட்டார் அந்த பெரியவர். ஐயா ஊர்லேருந்து என் பையன் லெட்டர் போட்டிருந்தான், என் பையனுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு, இல்லை இருக்கானா இல்லையான்னு கூட தெரிலங்கய்யா, லெட்டரை படிக்கிறதுக்கு இவர்கிட்ட கொடுத்தேன், அவர் படித்து பார்த்துட்டு கதறி கதறி அழுதாருங்கய்யா, என்னால் அந்த சோகத்தை எப்படிங்க, என் பையங்கய்யா நான் பெத்தவ இருங்கய்யா, அதனால் நான் அழுதேன்னு இருக்கேன். கடைசியில் அந்த பெரியவர் நீ ஏன் அழுதேன்னு ராணுவ வீரர்கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், அந்த ஆள் சொல்லியிருக்கான், அந்த அம்மா லெட்டர் படின்னு என்கிட்ட கொடுத்துச்சு, நான் லெட்டரை வாங்கி பார்த்தேன். சின்ன வயசில் எங்கள் அப்பா ஸ்கூலுக்கு போன்னு விட்டார் கொண்டு போய், நான் ஸ்கூலுக்கு போகாமல் வந்துட்டேன். அப்போ ஸ்கூலுக்கு போயிருந்தா இந்த லெட்டரை இப்போ படிச்சிருந்துருக்கலாமே நினச்சி அழுதேன். வேற ஒன்றும் காரணம் இல்லைன்னொன்னே இந்த ஐயா 3 பேரையும் பார்த்தாராம், போயிருங்க மரியாதையாக 3 பேரும். இது ஒரு கொரிய நாட்டுப்புற கதை. வாழ்க்கை இதுதான். என்னன்னே தெரியாமல் நாம் எல்லாத்துலேயும் போய் சேர்ந்துடக்கூடாது. என்ன நடக்குதுன்னு நம்மளை சுற்றி தெரியணும்னா, நாம் எங்கே இருக்கோன்னு புரியணும்னா, இந்த சமூகத்திற்கு என்ன தேவைன்னு தெரியணும்னா படிக்கணும். படித்தால் மட்டும்தான் ஒரு தலைமுறையினுடைய தலையெழுத்து மாறும் என்பதில் அனைவரும் தெளிவாக இருங்கள். சோகங்கள் இல்லாமல் இன்னைக்கு எந்த மனுஷன் வீட்டிலேருந்து வெளியில் வரான்னு கேட்டார். எந்த சோகமுமே இல்லாமல் எந்த தனி மனிதன் வீட்டிலேருந்து வெளியில் வரான்? கரெக்டாக இல்லையா அவர் சொன்னது? எல்லாருக்கும் ஒரு சோகம் இருக்குது, ஆனால் அதை மறைச்சிக்கிட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. வாய் நிறைய நம்ம பொய் சொல்லுவோம், நல்லா இருக்கோன்னு. ரொம்ப நல்லா இருக்கேங்க, ரொம்ப பெரிய பொய். பதிலுக்கு நாம கேட்போம், நம்ம மனசு ஆறாது, இவன் உண்மையை சொல்கிறானா பொய் சொல்கிறானான்னு பார்ப்போம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். அப்போ நீயும் பொய் தான் சொல்கிறேன், ஓகே போயிட்டு வரேன். கரெக்டா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன், எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் அடுத்த மனிதர்களை பார்க்கிற பொழுது சிரிக்கிற பக்குவம் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை வரமானதுன்னு நினைச்சுக்கோங்க. வேற எதுவுமே இந்த வாழ்க்கைக்கு அதிகபட்சமா தேவையே கிடையாது. நீங்க மகிழ்ச்சியா இருக்க எந்த நிமிடமும் துவங்கலாம். நான் உடனே சொல்றேன், இதை நான் எப்படி யோசிச்சேன் அப்படின்னா, நேசிக்க எந்த நிமிடமும் துவங்கலாம். யார் மேலேயும் நிரந்தர வெறுப்பு தேவையே இல்லை. யார் மேலேயும் நிரந்தர வெறுப்பு தேவையே இல்லை. நேற்று நடந்த ஒரு உண்மையான நிகழ்வு. மலேசியாவில் மஸ்ஜித் இந்தியாங்கிற பகுதியில் ஒரு அம்மா நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு சுவர் கீழே தரையில் ஒரே ஒரு கல் பேந்து அந்த அம்மா உள்ளே போயிருச்சுனே. கல் பேந்து அந்த அம்மா உள்ளே போயிருச்சு. நீங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க, 1.5 நாள் ஆயிடுச்சு அந்த அம்மா உள்ள எங்க இருக்குன்னு தெரியல. அடுத்த நிமிடம், அடுத்த நொடி நிலையற்ற வாழ்வு நம் வாழ்வு. இருக்கிறதுலேயே அல்பத்தனமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் தான் மனுஷன். ஆனா அவன் பண்ற பந்தா மாதிரி உலகத்துல ஒரு பயலும் பண்ண முடியாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்கிறான்ல. நான் ஒரு தடவை சொன்னேன், சேரை போட்டு உட்காந்து சொல்லுன்னு சொல்லுங்க. பயங்கரமா ரோட்ல கத்துவான், ஸ்டேஜில் ஏறி பேச வைங்க. ஏன் கீழே இருக்கிற வேற ஏன் மேடைக்கு வந்தா ஏன் வரல? வராது. ஒன்னே ஒன்று சொல்லவா, எது தெரியுமா வீரம்? 4 பேரை அடிச்சு சாய்க்கிறது இல்ல, கீழே இருந்து சத்தம் போடுறது இல்ல, எதிரிகளை வீழ்த்துறது இல்ல. எது தெரியுமா வீரம்?
நம்மை பாதுகாப்பவர்களை யார் நம்ம பாதுகாக்கிறா? அம்மா அப்பா, நம்ம சமூகம். இந்த சமூகம் தான் நம்மளை பாதுகாக்குது. உண்மை அதுதானே. நம்மை பாதுகாக்கிற சமூகத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணம் எவனுக்கு இருக்கிறதோ அவன் என்னை பொறுத்தவரை வீரன், வேற யாருமே கிடையாது. அந்த சிந்தனை நோக்கி தான் போகணும். இங்க நேசிப்பே இல்லையே. அந்த வீடியோ ஒரு மலேசியால இருந்து ஒரு சகோதரர் அமுச்சு வைக்கிறாரு. எனக்கு பார்த்துட்டு அப்படியே ஷாக்கா இருந்தது. அவர் 1.5 நாளா தவறான கருத்துக்களை பரப்பாதீங்கன்னு அரசாங்கம் சார்பா அறிவிக்கப்பட்டிருக்கு, சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இது இப்போ கிடைச்சாங்களா இல்லைன்னு தெரியல. அந்த அம்மா பாவம் ஒரு 48 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி, நடந்து போயிட்டு இருந்தவங்க மகிழ்ச்சியா சுற்றுலா பயணின்னு சொல்றாங்க. அந்த அம்மா எங்க இருக்குன்னே தெரியல. இங்க வயநாடுல அண்மையில் நடந்த வெள்ளம், இரவு தூங்கிட்டு இருந்தவங்க, காலையில கிடையாது, வீடு கிடையாது, நிலம் கிடையாது, அவங்க சொத்து கிடையாது, நகை கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறமும், ஒருவர் இறந்த பிறகும் நாம் அவர்களுடைய வாழ்வை மனசுல வச்சுக்கணும்னா என்ன பண்ணும்? 4 பேருக்கு பிடிக்கிற மாதிரியாவது வாழ்ந்துட்டு போயிடும். இந்த உலகத்திலேயே ஒரே தெருவிலே இருப்பான், 9 வருஷம் பேசாம இருப்பான். பா, தெய்வம் தெய்வம் இருக்கா இல்லையான்னு கேட்டா அவனை தான் காமிப்பேன். இவெல்லாம் தான் தெய்வம். என்ன அநியாயம் கேட்டா, என்னடா சண்டைன்னு கேளுங்க, சண்டையே ஞாபகம் இருக்காது. இது இன்னும் சூப்பர். அது ஒரு 8-9 வருஷம் இருக்கும். ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அது ஞாபகம். மென்டலா? சரி பேசு. அதெல்லாம் பேச முடியாது. ஏன் பேச மாட்டேன்? அவன் பேசல, அதனால நான் பேச மாட்டேன். அவர் ஏன் பேசல? அவர் உக்ரைன் அதிபர், இவர் ரஷ்ய அதிபர். 2 அதிபர்களும் ஒரே தெருவில் பேசிக்க மாட்டாங்க. இதெல்லாம் வாழ்க்கையா? இதெல்லாம் வாழ்க்கையா? சில பேர் வெறும் 500 ரூபா வச்சிருக்கான். 500 ரூபா தான். 10 பரோட்டா சாப்பிட்டா காலில் போயிடும். மொத்தம் 500 ரூபா வச்சுட்டு ஏதோ நாகப்பட்டினத்துக்கே ஓனர் மாதிரி நடந்துக்கிறான். என்ன எப்படி போயிட்டு இருக்கு பிஸ்னஸ்லாம்? பரவாயில்லையா? நாகப்பட்டினத்தில் எது பெரிய நாக்கடை? ஏதோ நாக்கடை. அந்த நாக்கடை ஓனர்கிட்ட கேட்குறான், 500 ரூபா தான் பேக்கெட்லேயே இருக்கு, பிஸ்னஸ் பரவாயில்லையாங்கிறான். அவர் அவர் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள நல்லா போயிட்டு இருக்குன்னு. கலெக்டரை பார்த்தா கூட சார் வணக்கம் சார் இப்போ கெத்தா போகிறான். ஒரே ஒரு 500 ரூபா. நான் ஒன்று சொல்லவா? உங்களிடம் இருக்கிற பணம், உங்களிடம் இருக்கிற அதிகாரம், உங்களிடம் இருக்கிற பெயர், உங்களிடம் இருக்கிற சொத்து, இது எதுவுமே நீங்கள் எதிர்கொள்கிற சராசரி மனிதனுக்கு முக்கியமே இல்லை. உங்களை எதிர்கொள்கிற சராசரி மனிதன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம், நட்போடு நீங்கள் புன்னகைத்தால் அவன் புன்னகைக்க தயாராக இருக்கிறான். மற்றபடி அவனுக்கு உங்கள்ட்ட இருக்கிற அதிகாரமோ பணமோ தொழிலோ எதை பத்தியுமே கவலை இல்லை. உண்மையா இல்லையா? எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், டே யாருன்னே தெரியாதவங்க கிட்ட அதிக அன்போட இருப்பார், யாருன்னே தெரியாதவங்க கிட்ட அதிகமான அன்போட இருப்பார். ஏன்பான்னு கேட்பேன். நீ ரோட்ல மயங்கி விழுந்துட்டீனா யாருன்னே தெரியாதவன் தாண்டா உன்னை காப்பாற்றுவான், உனக்கு தெரிஞ்சவன் பக்கத்தில் இருக்க மாட்டான் பார். என்ன அழகான வாக்கியம் பாருங்க. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் அடிக்கடி சொல்லுவேன், சீனாக்காரன் சூது ஆடலைன்னா செத்துருவான். சூது பயங்கர சூதம். சீனாக்காரன் எல்லா ஊர்லயும் ஆடுறாங்க, அவங்க கொஞ்சம் அதிகமாக வச்சுங்க. சூது ஆடலைன்னா செத்துருவான். ஜப்பான்காரன் உழைக்காம இருந்தா செத்துருவான். நம்ம சொந்தக்காரன் நம்ம நல்லா இருந்தாலே செத்துருவான். என்னன்னே தெரியாது. நீங்க ஒண்ணுமே இல்லை, நாளைக்கு சும்மா ஒரு கவரை நீங்க வாங்கி போட்டு உங்க சொந்தக்காரங்க முன்னாடி சொல்லி முடிக்கல. அந்த அக்காக்கெல்லாம் எவ்வளவு சிரிப்பு பாரு. ஒரே ஒரு நகையை போட்டு காலையில பாக்குறீங்க, காலையிலே ஆரம்பிச்சிருங்க. பால் வாங்குறப்பயே என்னவோ கழுத்து உறுத்துது அப்படின்ட்டு உள்ள போட்டுருங்க, செத்தா. கரெக்டாமா? முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு கழுத்து உறுத்துது நீங்க சொல்லியிருப்பீங்க, மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. வீட்டுக்கு போய் எப்படி வாங்கினா, நேற்று வரைக்கும் நைட்டு கூட தானே இருந்தேன், முன்னாடியே வாங்கிட்டாலோ, எப்படியோ சம்பாதிக்கிறாங்க. நம்ம இது எங்க திரும்பும்னா, சிரிப்பா பாருங்களேன். அந்த அக்கா பக்கத்தில் உளுந்து சிரிக்குது. அந்த அக்கா
இதான் விழுந்து விழுந்து சிரிக்கிறது. இது எங்க திரும்பும்னா, வீட்டில் ஒரு அப்பாவியா ஒருத்தனை புருஷன் அப்பாயின்ட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, காலையில பாலை வாங்கிட்டு வந்து காப்பி போட வேண்டிய அம்மா அவனுக்கு பால் ஊத்திரும். செயின் அவன் தூக்கத்துல இருந்து அப்பதான் முழிக்கிறான். எதுக்கடி அழுகுற? செயின் செயின். என்ன செயின்? அவன் கோமதி. என்னடி கோமதி செயின்? என்ன ஆச்சு? புது செயின். நாய்க்கா? அவ போட்டிருக்கா. நாய் செயினியா அவ போட்டிருக்கா? நம்மாளு அப்பாவி. தங்க செயினியா? இவன் தங்க செயின் போட்டிருக்காளா? நம்ம ஆம்பளைங்க என்னன்னா எவ்வளவு பெரிய விஷயம்னாலும் அப்படியான்னு கேட்பாங்க. இந்த பெண்களுக்கு கோபம் வராது, இவன் அலட்சியமா பேசுறது தான் கோபமே வரும். எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்றேன், நீங்க சாதாரணமா அப்படியான்னு கேட்குறீங்களா அப்படின்னு அன்னைக்கு ஆரம்பிச்சதுன்னா ஒரு வாரம் சிவராத்திரி தான். ஒன்று சாதாரணமா சொல்லி பாருங்க. நான் என்ன கேட்குறேன், நம்மோட இருக்கிறவங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் எப்ப நமக்குள்ள வருதோ அன்னிலிருந்து நாம நல்லா இருப்போம்னு புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கை அழகா அற்புதமா ஆனந்தமா இருக்கும். இந்த வாழ்க்கை எல்லாருக்குமானது இல்லையா? ஒரு புது புது வீடு கட்டிட்டு தைரியமா இவ்வளவு செலவு பண்ணி கட்டினேன்னு சொல்ல முடியுதா ஒருத்தனாலாவது? எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டா இழுக்குது இந்த அம்மா. சொல்லலாமா வேண்டாமா? இவட்ட சொன்னா முட்டை புதைச்சி வச்சிருவாளா, என்ன பண்ணலான்னு யோசிக்க. எல்லாம் கடன்கா. யாரா வீடு நல்லா கட்டினேன், ஒரு 60 லட்சத்துல வீடு கட்டினேன் சொல்ல முடியுதா? சொல்ல. எல்லாம் கடன்கா. எல்லா நகையும் அடகு வச்சாச்சு, பீரோல இருக்கும் வீட்லயே. ஆனா எங்க இவ கண்ணு பற்ற போதும்ட்டு. நான் உலகத்துல விசித்திரமான மனுஷன். ஓஷோ சொல்லுவாரு, விட்டு விட்டு அனைத்தையும் போவதற்காகவே வேக வேகமாக சேர்த்து கொண்டிருக்கிறான் மனிதன். விட்டு விட்டு அனைத்தையும் போவதற்காகவே வேக வேகமாக சேர்த்து கொண்டிருக்கிறான் மனிதன் ஓஷோ. தான் பாட்டிலும் விட்டுட்டு போயிடுச்சு. அவ்வளோ எதுவுமே இயல்பா நம்மளால சொல்ல முடியலையே, நிம்மதியா சொல்ல முடியலையே. பணம் இருக்கான்னு கேட்டா இருக்குன்னு ₹1 சொன்னதா வாழ்க்கையில வர்றாரே இல்லை. ஏன் சொன்னா கேட்டுருவான். எவ்வளோ கேட்பான் அவன்கிட்ட? நானே கேட்குறேன், என்கிட்ட யாராவது கடன்னு கேட்டால் எவ்வளோ கேட்பான்? லட்சத்தில் கேட்பான். ஒரு 100 கோடி தாங்கன்னா கேட்பான். என் யோகிதை அவனுக்கு தெரியும், அவன் யோகிதை நமக்கு தெரியும். சார் ஒன்னே ஒன்று சொல்லவா, நீங்கள் எவ்வளவு வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து ஒருபோதும் மகிழ்ச்சி உங்களுக்கு வருவதில்லை. நீங்கள் எவ்வளவு வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து ஒருபோதும் உங்களுக்கு மகிழ்ச்சி வருவதே இல்லை. இன்னொன்று சொல்லவா, சேர சேர துன்பம் தான். நான் ஓஷோ நிறைய வாசிப்பேன். ஓஷோ சொல்லுவாரு, எல்லா உச்சபட்ச மகிழ்ச்சியிலும் ஒரு உச்சபட்ச சோகம் ஒளிந்து கொண்டே இருக்கிறதும்பார். வீடு நிறைய பணம் சந்தோஷம் தான், நிம்மதியா தூங்க முடியுமா? கரெக்டா? புது சங்கிலி, புது ஆரம், புது செயின், புது வளையல், வைர கம்மல், வைரத்தோடு 11 மணிக்கு புருஷனோட தான் பைக்கில் வருவீங்க. பழக்கு பழக்குன்னு இருக்கும். இவனே கொலகாரனா மாறினாலும் மாறிடுவானே, நேற்று வேற காசு கேட்டானே, எங்கள் அம்மா அப்பயே சொல்லிச்சு இவனை நம்பாதிரின்னு ஆட்டோ பிடிச்சி வந்திருக்கலாமோன்னு புருஷன் மேலேயே சந்தேகம் வரும். ஏன்? விலை மதிப்பானது. ஒன்னே ஒன்று சொல்லவா, இந்த உலகத்திலேயே விலை மதிப்பானது அடுத்தவர்களை நேசிக்கிற மனது என்பதை புரிந்து கொண்டால் எந்த பிரச்சனையும் வராது. அந்த அன்பு அப்படி தந்துட்டு போகணும். அன்னை தெரசாலாம் உதாரணத்தில் மட்டும்தான் நாம் வச்சுருக்கோம். நாம் மாறுறதுக்கு ஐடியாவே இல்லை. பக்கத்தில் போய் சக்கரை வாங்கிட்டு வானா கரெக்டாக 2 டம்ளர் காப்பிக்கு சக்கரை தர்றது அல்பம் வருது. அங்கே அந்த தங்கச்சி எல்லாம் வீட்டுக்கு வந்து பார்த்துருப்பானோ அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கு. நல்லா தான் கொடுக்க வேண்டியதானே, என்னப்ப கொடுக்கலாம்ல, ஒன்றும் தவறு இல்லையே. வாழ்க்கை அவ்வளவுதானே. சார் ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்கள் தொடர்ந்து சம்பாதிக்கிறது ஓகே, நீங்க மகிழ்ச்சியா இருங்க. ஆனா சம்பாதிக்கிறதுல ஒருபோதும் மகிழ்ச்சி இல்லைங்கிறத உணர்ந்துக்கோங்க. பசியால் அறிமுகம் இல்லாத ஒரு மனிதன் உங்கள் வீடு தேடி வருகிற பொழுது, இல்லை நீங்கள் சாலையில் கடந்து போகிற பொழுது, இல்லை நீங்கள் ஒரு பயணத்தில் இருக்கிற பொழுது, யாரென்றே முகம் தெரியாத ஒரு மனுஷிக்கு, ஒரு மனிதனுக்கு பசியால் வாடுகிற பொழுது, நீங்கள் யாரென்றே சொல்லாமல் உணவு பொட்டலத்தை அவன் அருகில் வைத்து விட்டு சென்றால் போதும்,
பல கோடி மூலமாக வருகிற சந்தோஷம் ஒரே ஒரு உணவு பட்டலம் மூலம் உங்களுக்கு வரும். நாம பண்றது இல்லையே. இங்க எம்என் நம்பியார் வில்லன் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? நம்பியார் சார் கை தூக்குங்க. ஒரு ஐயாவே கை தூக்க மாட்டேங்கிறாரு. எனக்கெல்லாம் ரஜினி தாயா பிடிக்கும். எம்என் நம்பியார் தெரியுதா? ரைட், ஓகே. நான் பாட்டு ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு, அவர் பெரிய லெஜண்ட்ல அவரு மந்திரி. சரிப்பா சரிப்பா, நீ நார்மலாக தானே இருக்க? சரி ஓகே. அவன் எல்லாத்துக்கும் நானும் கையை தூக்கிறது, அவ்வளோதான். இந்த ரோட்டில் ஒரு ஆக்சிடெண்ட்டாக எல்லாம் கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்களாம். நம்ம ஆளுக்கு எப்பயுமே ஒரு 10 பேர் வேடிக்கை பார்த்தா அவனும் உள்ளே போய் பார்ப்பான். பையனே இல்லைனாலும் வேடிக்கை பார்ப்பான். கூட்டமாக நின்றுருக்கானுங்க. இவன் உள்ளே போகணும், உள்ளே போக முடியல. ஏன்னா இவனுக்கு முன்னாடி இந்த சீனியர்லாம் வேடிக்கை பார்க்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நவுருங்க, என்னாச்சு? ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. ஐயோ, ஆக்சிடென்ட் ஆகி சித்தப்பாவுக்கு நவுருங்க. எல்லாம் வழி விட்டுருக்கானுங்க. தள்ளி போய் பார்த்தா ஒரு பன்னிக்குட்டி. என்ன ஏதுனே தெரியாம கூட்டத்தில் சேரவே கூடாது. வடிவேல் சொல்லுவாரு, வாங்க பஸ்ல ஏறுங்க பாரு, எல்லாம் முட்டிட்டு வண்டி ஃபுல்லா காலியா இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி தான் புத்தகம் நிறைய இருக்கு, கூட்டம் வருது, வாங்கல படிக்கல. தயவு செஞ்சு வாங்கிருங்க, படிச்சிருங்க, என்னோட ரெக்வஸ்ட். மந்திரி குமாரி படத்துல மாடர்ன் தியேட்டர் சார்பா எம்என் நம்பியார் அவர்களை நடிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அதோட ஓனர், மாடர்ன் தியேட்டர்ஸ் ஓனர் டிஆர் சுந்தரம் ஐயா அவர் வர சொல்லி இருந்தாராம். எம்என் நம்பியார் வில்லத்தனத்துக்கு பேர் போனவர். மந்திரி குமாரி தான் அவருக்கோட மெயின் டேர்னிங் பாயிண்ட் மாதிரி அவருடைய திரையுலக வரலாற்றில். அப்படி போறாராம், வாசல்ல நிக்கிறாரு. யார? டிஆர் சுந்தரம் ஐயாவை பார்க்கறதுக்கு. உள்ளுக்குள்ள ஐயோ அம்மான்னு சத்தம். இவர் கேட்டிருக்காரு, என்னங்க சத்தம்னு. வெள்ளன்னு அவர் சொல்லியிருக்காரு, எங்க ஐயாவுக்கு பொய் சொன்னா பிடிக்காது, வேலை பார்க்கலாம் பிடிக்காது, கொஞ்சம் கை நீட்டி விடுவாப்புல, கோவத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு இவர் பயந்துட்டாராம். யாரு? எம்என் நம்பியார் ஐயா. கொஞ்ச நேரம் கழிச்சு பொறுமையா கேட்டிருக்காரு, வேலை செய்யறவங்கள தான் அடிப்பாரா, நடிக்கிறவங்களையும் அடிப்பாரா? இவர்கிட்ட அடி வாங்காத பெரிய ஆளுங்களே இல்லைங்கன்னு இருக்கான் அவன். இதை கேட்டுட்டு மெதுவா எஸ்கேப் ஆலான்னு எந்திரிச்சிருக்காரு. அப்ப கரெக்டா டிஆர் சுந்தரம் ஐயா வாங்கன்னு கூப்பிட்டாங்களாம். உள்ள வாங்கன்னு அவருடைய அறைக்கு. பயந்துகிட்டே போனாராம். தமிழ் திரைப்பட வரலாற்றில் யாருக்குமே தராத ஒரு மிகப்பெரிய தொகையை முன்பணமாக கொடுத்து, இனிமேல் மாடர்ன் தியேட்டர்ஸோட கம்பெனி ஆர்டிஸ்ட் நீங்கன்னு எம்என் நம்பியார் அவர்களோட ஒப்பந்தம் போட்டாராம் டிஆர் சுந்தரம் ஐயா. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உலகத்தையே தமிழ் சினிமா பார்க்குற அத்தனை பேருமே இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆரை பிடிச்சவங்களுக்கு, ஹீரோவாக நடித்தவங்களை பிடிச்சவங்களுக்கு எம்என் நம்பியாரை இன்னைக்கு வரைக்கும் பிடிக்காத அவரோட வில்லத்தனத்தினால. பழைய பாட்டிக்கலாம் எம்என் நம்பியாரே பேட்டியில் சொல்லியிருக்காரு, ஒரு வீட்டில் போய் தண்ணி கேட்டேன், நீலாம் வந்து எம்ஜிஆரை கத்தியால் அடித்தவன், உனக்கெல்லாம் தரவே மாட்டேன் இருக்கு அந்த அம்மா, நீ அவனுக்கு தரமாட்டேன் ஓடிப்போ அப்படின்னு இருக்கு. அந்த அளவுக்கு அவரை பயமுறுத்துறதுக்கு ஒரு திறந்திருக்கான் இந்த உலகத்தில். இது எல்லாமே எப்போ தெரியும்னா, படிக்கிறப்ப தெரியும். இந்த மாதிரி திரைத்துறையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை நெஞ்சம் மறப்பதில்லைன்னு ஒரு புத்தகம் சித்ரா லட்சுமணன் எழுதியிருக்காரு. பழைய தகவல்களை சுமந்து வர நல்ல புத்தகம், நல்லா படிக்கலாம். நீங்க அப்படியே நீங்க உள்ளுக்குள்ள கொஞ்சம் போயிட்டீங்கன்னா அது மாதிரி ஒரு சிறப்பான விஷயம் இல்லை. என்எஸ்கே இங்க இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சுங்க, உலகத்திலேயே நகைச்சுவை நடிகர்களிலேயே 2 தான் சிலை இருக்கு. ஒருத்தர் யாரு? சார்லி சாப்ளின். இன்னொருத்தர் யார் தெரியுமா? நம் தமிழ்நாட்டில் பிறந்த என்எஸ் கலைவாணர். இவங்க 2 பேருக்கு தான் நகைச்சுவை நடிகர்களே சிலை இருக்கிறவங்க. ஒரு தடவை புத்த மத மாநாடு ஒன்று பெரியார் நடத்தினாராம். பெரியார் நடத்துறப்ப அதுல புத்த மத கருத்துக்களை வில்லு பாட்டா என்எஸ்கே அவர்கள் பெர்ஃபார்ம் பண்ணாராம். ரொம்ப பிரமாதமா பண்ணாராம். அப்ப பெரியார் மேடை ஏறி சொன்னாராம், உங்களுக்கெல்லாம் நான் பெரியார், எனக்கு ஒரு பெரியார் இருக்காரு, யாருன்னு தெரியுமான்னாங்களாம். கூட்டமே ஷாக் ஆயிடுச்சான், என்னன்னே புரியலையா, யாரு உங்களுக்கு ஒரு பெரியார் அப்படின்னா எல்லாம் சலசலப்பா இருந்துச்சான் கூட்டத்தில். அப்புறம் வந்து பெரியார் அவர்கள் சொன்னாராம், எனக்கு யார் தெரியுமா பெரியார், நான் மதிக்கக்கூடிய பெரியார் யார் தெரியுமா, என்எஸ்கே அவர்கள் அப்படின்னு சொன்னாராம். கூட்டம் பயங்கரமா கைத்தட்டுச்சான். அதுக்கான காரணம் அவர் சொன்னாராம், நான் மேடையில ஏறி சமூக சீர்திருத்த கருத்துக்களை சொன்னா கல்ல கொண்டு அடிக்கிறான், அதுவே அந்த மனுஷன் சினிமால சொன்னா காசு கொடுத்து வாங்கிட்டு கைத்தட்டி சிரிக்கிறான், நான் பெரியாரா அவர் பெரியாரா அப்படின்னாராம். வாழ்க்கையில் இது எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா
ஒரே ஒரு வாய்ப்பு. பாத்திமா பீவி, பர்வீன் சுல்தானா எங்க போறீங்க? எங்க அண்ணன் வந்திருக்காரு, யுகபாரதி அண்ணன். நீங்க யுகபாரதி அண்ணனுடைய புத்தகங்கள் நேர் நிறை பதிப்பகம் கரெக்டு தானே? நம்ம அது சார்பாக நிறைய வெளியிட்டிருக்காங்க. கவிதை தொகுப்பு, கட்டுரை தொகுப்பு மிக அற்புதமா இருக்கும், படிங்க. அது ஒரு அலாத இன்பம். அது இந்த கவிதையை எங்க மைசூர் பேலஸா கூட இருக்கட்டும், மைசூர் பேலஸா கூட இருக்கட்டும், 7 ஸ்டார் ஹோட்டலா கூட இருக்கட்டும், இல்ல நீச்சல் குளத்தோடு கட்டின பெரிய பங்களாவா இருக்கட்டும், எல்லா வீட்டை விட நம்ம வீடு அழகா இல்லையா? உண்மையா இல்லையா? ஹோட்டல்ல போய் தங்கிட்டு வீட்டுக்கு வந்து கட்டில படுத்தோம் நம்மால் சொல்லுவான், நம்ம வீடு தான் ஐயா, என்ன சுகம். சொல்றோமா? அண்ணன் எழுதியிருக்கார், எந்த கவிஞன் மக்களின் மொழியை தன் வார்த்தைகளில் பேசுகிறானோ அந்த கவிஞன் வரலாறு தாண்டியும் வாழ்கிறான் என்பதற்கு நிறைய விஷயங்கள் அண்ணனோட இதில் இருக்கு. ஆனால் அண்ணனே அதை மறுக்கிறார். நான் நிறைய அண்ணனை ஆழமாக படிச்சிருக்கேன். வரலாறு தாண்டி வாழ்றது வாழாதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல எழுதுவோன் இருக்கார் அண்ணனை. ஒரு கவிதையில் அண்ணன் சொல்றாரு, ஓரம் கிழிந்த பாய். எனக்கு தெரிஞ்சு எந்த வீட்லையும் பாய் ஒழுங்கா இருந்ததா சரித்திரமே கிடையாது. கரெக்டா? ஆமா, சொந்தக்காரன் வந்தா கிழிஞ்சு பாய் மேல வந்திருக்கும், அதை தலையில கமுத்தி வச்சிருப்போம். ஏன்னா சொந்தக்காரனுக்கு தெரியக்கூடாதான் பாய் கிழிஞ்சது. நம்ம பொழப்பே கிழிஞ்சு கிடக்கு, பாய் கிழிஞ்சா என்ன தெரியக்கூடாது, இப்படி திருப்பி வச்சிடுறது. அண்ணா எழுதுறாரு, ஓரம் கிழிந்த பாய், காரை பெயர்ந்த சுவர், ஒட்டடை படிந்த சன்னல். இது எல்லாமே நம்ம வீட்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்க. ஒட்டடை படிந்த சன்னல், ஓசை எழுப்பும் மின்விசிறி. அட்டகாசம். வீடே அமைதியா இருந்தாலும் வீட்டுக்குள்ள சத்தம் போட்டுட்டே இருக்கிறது ஒரே ஒரு ஃபேன், அது நம்ம ஃபேன். கரெக்டா? சில இதெல்லாம் இந்த மாதிரி சத்தம் வராதுரா தம்பி. அப்பனா நீ வந்து ரொம்ப நீ ஓல்ட் ஆயிட்டியா இல்ல ஃபேன் ஓல்ட் ஆச்சான்னு தெரியல எனக்கு. வருமா, சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு அவனே கத்துவான் போல இருக்கு, சத்தம் வரலனா. ஓசை எழுப்பும் மின்விசிறி, கலைந்த தலையணை. நம்ம ஊர்ல ஒரு தலையணை தலாணி கூட சரியா இருந்ததா சரித்திரமே இல்லை. சில பேர் தலகாணியோட ஓரத்தில் படுத்துக்குவான், இங்கே தான் கரெக்டாக இருக்கும், அந்த சைடு பள்ளமாக இருக்கும், கழுத்து வலி வந்துடும், தலகாணியை மாற்று. எப்படி இயல்பு பாருங்க. கலைந்த தலையணை, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்க எழுதுனதுல. அந்த தலையணை போர்வை கலைஞ்சிருக்கும், மடிப்பு கலைஞ்சிருக்கும். அப்படி தலையணை எப்படி கலையும்? ஆனா பாருங்க, இது அர்த்தம், கலைந்த தலையணை. கழுவாத பாத்திரம். எல்லா வீட்லயும் ஒரு 4 பாத்திரம் கழுவாம கிடக்கும். அது ராத்திரி முழுக்க கதரும், என்ன கழுவிரு. இந்த அம்மா கண்டுக்கவே கண்டுக்காது. அவ்வளவுதான், தூங்கி எஞ்ச காலைல பார்த்துக்குவோம், காலையில பார்த்துக்குவோம், கழுவ மாட்டோம். கழுவாத பாத்திரம். என்றாலும் ஓரம் கிழிந்த பாய், காரை பெயர்ந்த சுவர், ஒட்டடை படிந்த சன்னல், ஓசை எழுப்பும் மின்விசிறி, கலைந்த தலையணை, கழுவாத பாத்திரம் என்றாலும் என் வீடு இனிது. இதுக்கே கை தட்டிடா. அப்படி அடுத்த வரிதான் கிளைமேக்ஸே. என் வீடு இனிது, ஏனெனில் எதிர் வீடு உனது. என்னதான் வீட்டில் குறை இருந்தாலும் கதவை திறந்தோன்னு ஜன்னலை திறந்தோன்னு அவ எழுத்த மாதிரி நிக்கிறா. அவ்வளவுதான், கல்யாணம் பண்ணி வந்து நிப்பா, இவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனா நம்ம பையன் அசர மாட்டான். மச்சான் அவன் நல்லா இருந்தா போதும் மச்சான். அவன் வந்து பெரிய பரந்த மனப்பான்மையோட பேசலான்னு அர்த்தம் இல்லை, வழியில பேசிக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதானே, வாசிப்புல தானே இந்த அனுபவம் கிடைக்கும். இப்ப நான் நீங்க ஒரு சாதாரணமான கவிதையா தோணுது இல்ல, எப்படி ஒரு வாழ்வியல் மொழி. என் வீடு இனிதுதான், எப்படி இருந்தாலும் என் வீடு இனிது. ஏன்? எதிர் வீடு உனது. என்ன அழகான கவிதைங்க இது. எப்படி கிடைக்கும்? வாசிச்சாதானே இது. அதனாலதான் சொல்றேன், வாசிப்பை எந்த நிமிடமும் துவங்கலாம். வாசிக்க ஆரம்பிங்க, உள்ள போங்க,
இன்னைக்கு நம்ம நாகப்பட்டினத்தில் ஒரு செட்டு பரோட்டா எவ்வளோண்ணே? 20 ரூபாயா? காமிப்பாங்களா? சாப்பிட தருவாங்களா? 20 ரூபாய்க்கே இருக்காடா. அப்புறம் அவன் சொல்கிறான், சாரிண்ணே தப்பா சொல்லிட்டு 40 ரூபா. அவன் ஒரு புரோட்டா மட்டும் சாப்பிடாம போல இருக்கு. 40 ரூபா. ஒரு வேளை அரை வயிறு நிரப்புவதற்கு 40 ரூபாய். அதே 40 ரூபா உள்ள போய் செலவு பண்ணுங்க, உங்கள் வாழ்நாளின் அறிவு நிரம்புவதற்கான புத்தகம் உள்ளே இருக்கிறது. படிக்க ஆரம்பிங்க. எந்த நிமிஷம் வேணா தோணும். சார் நான் இது வரைக்கும், சில பேர் சொல்லுவாங்க படிங்கன்னா, இது வரைக்கும் நான் படிச்சதே இல்லை சார். ஆரம்பிங்க, தவறே கிடையாது, தவறே கிடையாது, ஆரம்பிங்க. இன்னொரு கவிதை பாருங்க அண்ணனோடது. சில பேர் பயங்கரமா புரட்சி பேசுவாங்க, பயங்கரமா புரட்சி பேசுவாங்க. ஆனா வீட்டில் அப்படி இருக்கானான்னு கேட்டா இருக்க மாட்டான். தாயை கொல்லும் பசியை போக்க முயற்சி உறாதார், வாயை திறந்து கிளியே சும்மா வந்தே மாதரம் என்பார்னார் மகாகவி பாரதி. அண்ணன் எழுதுறாரு யுகபாரதி என்ன, வீடு பெருக்கிறவங்க வேலைக்கு ஆள் வராங்கன்னு வச்சுங்களேன், நம்மால் ஹாலில் அப்படியே உட்காந்துருப்பான். ஐயா காலை நகுத்துங்க அப்படின்னு சொன்னாதான் அந்த கலெக்டர் ஐயாவுக்கு ஞாபகம் வரும். நாகப்பட்டினம் மாவட்ட கலெக்டர் இவ்வளோ வேலை செஞ்சுட்டு அவர் எல்லா வேலையும் பார்க்குறாரு. எந்த வேலையும் செய்யாம வீட்டுக்குள்ளே இருக்கிறாரே உங்க கணவர் என்கிற கலெக்டர். ஒரு அக்கா சொல்லுது, கரெக்டா சொல்றான்டி தம்பி, காலை நவுத்துங்கன்னு சொல்ற வரைக்கும் தலைவர் நவுத்த மாட்டார், அப்படியே இருப்பான் பப்பரகான். அதுக்கு அண்ணன் எழுதுறாரு, வீடு பெருக்குகிறவள் நகருங்கள் என்பதற்குள், நகருங்கள் அவங்க சொல்லக்கூடாது, நகருங்கள் என்பதற்குள் எழுந்து கொள்ள மனம் வராத நீங்கள், நீதான் கோஷம் போட்டு கொடி தூக்குகிறாய் பெண் விடுதலைக்கு. யார் பெண் விடுதலையை பேசுறது? பெருக்கிட்டு வர அம்மா காலை தூக்குன்னு சொல்றதுக்குள்ள எந்திரிச்சு போவதுக்கு துப்பு இல்லாதவன் தான் பெண் விடுதலையை பத்தி பெருமையா பேசுறான். இந்த அம்மா அவனை நினைச்சுக்கிட்டே வேகமா பெருக்குது விளக்கமாத்த வச்சு. இவ்வளவுதான், வாசிக்க துவங்குங்க, அதில் இருக்கிற அனுபவமே தனி. இந்த பசங்கள்லாம் அந்த கைத்தறதுனால சொல்றேன், அண்ணன் அதில் தான் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணிடுவார் எல்லாரையுமே. எதனால மற்ற கவிஞர்களோட யுகபாரதியனை ரொம்ப நெருக்கமா இருக்காருன்னா, இன்றைய இளைஞர்களின் மொழியை கவிதைகளில் வடிக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றல் அன்பண்ணன் யுகபாரதிக்கு உண்டு. ஒரு பையன் சொல்றான், அண்ணன் தான் சொல்றாப்புல, ஒரு பையனா நினைச்சு சொல்றாப்புல, நான் நினைச்சுக்கிறேன் அண்ணிட்டு அதெல்லாம் சொல்லணும். அமலாவும் கேட்கிறாள், அமலாவும் கேட்கிறாள், நீ ஏன் ஒருத்தியை கூட காதலிக்கவில்லை? அமலாவும் கேட்கிறாள், நீ ஏன் ஒருத்தியை கூட காதலிக்கவில்லை என்று. என்னை கடந்து போன ஒவ்வொருத்தியும், என்னை கடந்து போன ஒவ்வொருத்தியும் இவ்வாறாக கேட்டுவிட்டு போன பிறகு நான் யாரைத்தான் காதலிப்பது? பழகிற அத்தனை பொம்பளை பிள்ளைங்களும் நீ ஏன்டா காதலிக்கவே இல்லை அப்படின்னு போயிட்டே இருக்கு. இவன் கேட்டு கேட்டு போயிடுறீங்களேடி, எப்படி காதலிக்க? எவ்வளோ இயல்பான மொழி சார். நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு, நான் ரொம்ப ரொம்ப மன சோர்வா இருக்கிற தருணங்கள்ல, நாம தன்னம்பிக்கை பேச்சாளர் படிக்கிறோம், எல்லாம் ஓகே தான், பேசுறோம், எல்லாருக்கும் மோட்டிவேட் பண்றோம். ஆனா எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு ஒரு சுணக்கமான தருணம் வரும், சோர்ந்து உட்கார்ற மாதிரி தருணங்கள் வரும். அப்ப என்னன்னா, வாசிப்பு தான் நம்மை மீட்டெடுக்கும், வேற எதுவுமே மீட்டெடுக்காது. நீங்க அவ்வளவு பிரச்சனையும், உங்களை சுத்தி நடக்கிற அத்தனை பிரச்சனையும் மறந்து நீங்கள் உங்கள் உலகத்திற்குள் சிறகடித்து பறக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு புத்தகம் போதும், அதை படியுங்கள். உங்கள் வானில் நீங்கள் சிறகடித்து மகிழ்ச்சியாக பறக்கிற வாய்ப்பை புத்தகம் தரும். நான் இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன், நீங்க வேலைக்கு போகாத அல்ல வேலைக்கு போகிற பெண்களா இருக்கலாம், வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு புருஷனெல்லாம் அமுச்சு விட்டு குழந்தைங்களுக்குலாம் டாட்டா காமிச்சிட்டு நீங்க உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கிறதுக்கு டிவி சீரியல் பார்க்குறீங்கல்ல, அதில் ஏதாவது ஒரு சீரியலை நாளையிலிருந்து ஒரு 1/2 மணி நேரம் கட் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் மட்டும் படிக்க ஆரம்பிங்க. உங்கள் உலகம் அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும், அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும். தயவு செஞ்சு வாசிக்க துவங்குங்க, எந்த நிமிடம் வேணா நீங்க வாசிக்கலாம். யுகபாரதி அண்ணனுடைய மேல் கணக்கு என்கிற ஒரு நூல் மிக அற்புதமான ஒரு நூல், அதை வாங்கி படிங்க. அண்ணனோட கவிதைகள் புத்தகம் எதை வேணா எடுக்கலாம். இதயம், நான் கவிதையை சொல்றப்பே பரவசமா இருந்துச்சா இல்லையா? அப்ப படிச்சா எவ்வளவு பரவசத்துக்கு சொந்தக்காரரா மாறுவீங்க. இருக்கலாம். மீண்டும்
நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் அழைக்கிற பொழுது, நீங்கள் அன்போடு கூப்பிடுகிற பொழுது மீண்டும் வருகிறேன், நல் உரையை தருகிறேன். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.